ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கலாம், ஒரு காரை வாடகைக்கு எடுக்கலாம், ஏன் ஒரு அனிமலை கூட கொஞ்ச நாள் வாடகைக்கு எடுக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணை வாடகைக்கு எடுக்க முடியுமா? அதுவும் மனைவின்ற ஒரு புனிதமான உறவை யாராவது வாடகைக்கு எடுப்பாங்களா? கேட்கும் போதே ஆச்சரியமாகவும் அருவருப்பாகவும் இருக்குல்ல. ஆனால் 10 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் பெண்களுடைய வாழ்க்கையும் அவங்களோட உடலும் குத்தகைக்கு எடுக்கக்கூடிய ஒரு கொடூரமான பிஸ்னஸ் நம்ம இந்தியாவில் சர்வ சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. இது ஏதோ சினிமா கதை கிடையாதுங்க, மனித உரிமை மீறலின் உச்சக்கட்ட கொடூரம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது மத்திய பிரதேசத்தோட இருண்ட பக்கம், தாடிச்சா பிரதா. நீங்க இன்னும் நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்பவே வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2075 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மையை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. மத்திய பிரதேசத்துல சிவபுரின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா அமைதியா, அழகா, வறுமையான தோற்றத்தோட காணப்படும். ஆனா அங்க இருக்கக்கூடிய சந்தைகள்ல ஆடுகளோ மாடுகளோ விற்கப்படுறது கிடையாது. அதுக்கு பதிலாக அங்க இருக்கக்கூடிய சந்தைகள்ல பெண்களுடைய வாழ்க்கைக்கு விலை பேசப்படுது. பல வருஷங்களா இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய இந்த இருண்ட வழக்கமான பிசினஸுக்கு பேர் என்ன தெரியுமா? தாடிச்சா பிரதா. பணக்காரங்கள்லாம் இருக்காங்கல்ல, அதுலேயும் குறிப்பாக கல்யாணமே ஆகாதவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி மனைவியை இழந்திருப்பாங்கல்ல, அந்த ஆண்கள் எல்லாமே தனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க தேடி வர்றது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சந்தைகளில் பெண்கள், அதாவது மனைவிகள் விற்கப்படுறாங்க. இந்த மாதிரி காசு வச்சுருக்கவங்க பெண்கள் கிட்ட போய் விலை பேசி ரெண்டலுக்கு அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டலுக்கு இவ்வளோ நாள் நான் உன்னை ஒய்ஃபாக வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கையோட காசை கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதேதான் ரகசியமாக திருட்டுத்தனமாக நடக்கக்கூடிய பிஸ்னஸ் கிடையாது, ரொம்பவே பப்ளிக்காக வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். எப்படி கவர்மெண்ட்ல அக்ரிமெண்ட் போட்டு ஒன்று பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ்லையும் புரோக்கர்ஸ், மாமா பசங்க எல்லாமே இருக்காங்க. வாடகைக்கு மனைவியை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பர்சன் 10 ரூபாயோ 100 ரூபாயோ ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கிட்டு வரணும். அதில் நான் இந்த பெண்ணை இவ்வளோ நாளுக்கு, மாதத்துக்கு, வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், அதுக்காக நான் இவ்வளோ தொகை தரேன் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட், அதாவது இரு தரப்பினர்களும், அந்த மனைவியை வரப்போகிறாங்கல்ல வாடகைக்கு, அவங்க சைடில் இருந்தோம் இதை எடுக்கிறாங்கல்ல அந்த பர்சன், 2 பேருமே சேர்ந்து அக்ரிமெண்ட்டில் டீல் சைன் பண்ணி அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிறாங்க. யாரை? மனைவியை, வாடகை மனைவியை. இந்த மாதிரி வாடகை மனைவியா போறாங்கல்ல, அந்த பெண்களுடைய தொகை எவ்வளவு தெரியுமா? ஸ்டார்டிங் ஃப்ரம் வெறும் 15,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபா வரைக்கும். அதுவும் மாசத்துக்கு, வருஷத்துக்கு அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டு அடிமையா அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வாடகை மனைவிகளை அதிகமா காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஸ்டேட்ஸ் யார் யார் தெரியுமா? மத்திய பிரதேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே பெண்களுடைய பிறப்பு விகிதம் ரொம்பவே கம்மி. அதாவது இந்த நம்ம ஊர்லலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பெண்கள் பிறந்தாலே கள்ளிப்பால் ஊத்து கொள்ளுவானுங்கல்ல, அதே மாதிரி வழக்கம் தான் அங்கேயும் இருந்திருக்கு. ஸோ ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுடைய பிறப்பு விகிதம் ரொம்பவே கம்மியாக இருக்கு. இதனாலேயே அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பல ஆண்களுக்கு இன்னமும் திருமணம் ஆகாமல் இருக்கு. இதனாலேயே வசதியாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்கள் எல்லாமே இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிவபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாதிரி பெண்களை வாடகைக்கு எடுத்துட்டு போய் தன்னுடைய உடல் தேவைக்கும் வீட்டு வேலையை பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கப்பட்ட மனைவிகள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாத்தையுமே ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க. என்னன்னா மோல்கி, அதாவது விலை கொடுத்து வாங்கப்பட்டவள்னு அர்த்தம். காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னாலே அந்த பொருளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? நமக்கு பிடிச்ச மாதிரி கண்டபடி போட்டு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா நம்ம காசு போட்டு வாங்கியிருக்கோம், அந்த பொருள் நம்மளோடதுன்னு நினைப்போம். அதை விட கேவலமாக ரொம்ப கொடூரமான முறையில் இந்த பெண்களை எல்லாத்தையும் உபயோகப்படுத்துகிறாங்க. எப்படி என்னென்ன தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ, உடல் தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவா இருந்தாலும் சரி, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு
ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணை கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே விட்டுறாங்க. அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு அதே பொண்ணு தான் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் அவங்க கூடவே கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கப்பட்ட மனைவிகள் இருக்காங்கல்ல, அந்த வாங்கப்பட்டவனுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுடைய வீட்டுக்கும் அனுப்பி வைக்கப்படுறாங்க. இதை அவங்களால கேட்கவும் முடியாது, அவங்களுக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது. சப்போஸ் அந்த பெண்ணு அந்த வாடகை மனைவி தட்டி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உன்னை காசு கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த 100 ரூபா 50 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குல்ல, அதை தான் அவங்க மூஞ்சில விட்டு வீசுவாங்க. அந்த பொண்ணுக்கான ரெசிப்ட்டு வெறும் 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர், அதாவது பில்லு. உடனே நமக்கு ஒரு கோவம் வரும், எப்படி பெத்த தாய் தகப்பன் இந்த மாதிரி தன்னுடைய மகளவே வேற ஒருத்தன் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு விடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக கொடூரமான வறுமை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பெண் பிள்ளையை வச்சுருக்கோமே, எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் நினச்சனால தான் அவங்களாவே இந்த முடிவெடுத்து இந்த மாதிரி பரம்பரையாக வழிவகையாக ஓப்பனாகவே இந்த பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. ஏதோ சில ஆயிரங்கள் கிடைக்குதுன்னு பெத்த மகளையே பெற்றோர்கள் இந்த மாதிரி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கல்யாணம் ஆனக்கூடிய மனைவிகள் ப்ராப்பராக இந்த மாதிரி வாடகை மனைவி இல்லாமல் ப்ராப்பராக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்வாங்கல்ல அதே டிஸ்ட்ரிக்டில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய குடிகார கணவர்கள் எல்லாமே அவங்களும் குடிக்கிறதுக்கு காசு வேணும் அப்படின்னா தான் சொந்த பொண்டாட்டியே இந்த மாதிரி வாடகைக்கு அனுப்புகிறாங்க. நமக்கு வேணா இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கலாம், ஆனால் அங்கெல்லாம் இது ரொம்ப சர்வ சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வாடகைக்கு வாங்கக்கூடிய வாடகை மனைவிகளுடைய விலையை எதை வச்சு தெரியுமா நிர்ணயம் பண்ணுறாங்க? அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கா, ஒல்லியாக இருக்காளா, குண்டா இருக்காளா. மூணாவது எனக்கு சொல்லவே ரொம்ப கேவலமாக இருக்குது, அவங்களுடைய மார்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணி தான் அந்த பொண்ணுடைய விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் பெற்ற மகளுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்களாவே இன்ஜெக்ட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா காசு சம்பாதிக்கணும்னு. எவ்வளோ கேவலமான சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஒரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி, விண்வெளி ஆராய்ச்சின்னு இந்தியா எவ்வளவோ முன்னேறிட்டு இருந்தாலும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வெறும் 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் டிசைட் பண்ணக்கூடிய அதே கேவலமான சொசைட்டியில் தான் நம்மளும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் வறுமையை ஒழிக்காத வரைக்கும் ஏதோ ஒரு மூலையில் பெண்கள் இந்த மாதிரி உடலுக்காகவும் வேலைக்காகவும் பயன்பட்டு தான் இருக்க போகிறாங்க. அதுவும் வெறும் சில 100 ஆயிரங்களுக்காக. இந்த தடிச்சா பிரதா வழக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நாளைக்கு நான் வேற என்ன டாப்பிக்கில் வீடியோ பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் இன்னும் நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஆஃப் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கேங்கில் 2075 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.